from the measures given below find the area of the sectors. So கொடுத்திருக்கிற measures வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும். length of the arc வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 48 meters, radius வந்து 10 meters கொடுத்திருக்காங்க. அப்ப area of the sector இது ரெண்டுத்தையும் வச்சு இருக்கிற ஃபார்முலா என்ன L into R by 2. So L எவ்வளவு 48, R எவ்வளவு 10 by 2. 1 times 5 times 8 5s are 40, 5 4s are 20 plus 4 24. 24 meter square. Sorry, 240 meter square. Okay va? அடுத்தது length of the area. Length of the arc is equals to 50 centimeter. R is equals to 13.5 centimeter. இப்போ இதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா LR by 2. L எவ்வளோ 50, R எவ்வளோ 13.5 by 2. 1 times 25 times. So 13.5 into 25 பண்ணலாம். 5 5s are 25, 3 5s are 15 plus 2 17, 5 1s are 5 plus 1 6, 2 5s are 10, 6 plus 1 7, 2. Three 375 ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட்ன்றதுனால 337.5 centimeter square. ஓகேவா? Find the central angle of each of the sectors whose measures are given below. So measurements கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம central angle theta கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல்ல வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாவோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு லென்த் கிடைக்கும். அப்புறம் லென்த்தோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு central angle theta கிடைச்சிடும். ஸோ ஏரியா is equals to LR by 2 is equals to 462. ஓகேவா? இப்போ L ஓட வேல்யூ தெரியாது. R வந்து எவ்வளோ 21 by 2 equals to 462. ஸோ எல் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், பேலன்ஸ் அந்த சைட் கொண்டு போயிடலாம். 462 into 2 by 21. 21 டேபிள்ஸில் இது 1 times, 42 வந்து 2 times, திரும்ப 42 வந்து 2 times. ஸோ 22 into 2 வந்து 44 centimeters. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து எவ்வளோ 44 centimeter. லென்த்துக்கு ஃபார்முலா என்ன theta by 360 degree equals to 2 pi r equals to 45 நம்ம 44 நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா? இப்போ நமக்கு theta தெரியாது. 360 degree into 2 into pi வந்து 22 by 7 into radius வந்து 21 equals to 44. சரியா? இப்போ 7 tablesல இது 1 times, இது 3 times. 3 tablesல இது 1 times, இது 120 times. திரும்ப 1 times, 60 times. இது 11 times, 30 times. ஓகேவா? ஸோ எல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா theta by 30 into 11 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை ஈக்குவல்ஸ் டு 44. ஸோ 30யும் 11யும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். theta is equals to 44 into 30 by 11. 1 times 4 times. So 4 into 30s are 120. Therefore, central angle of the sector எவ்வளோ 120 degrees. ஓகேவா? length of the arc வந்து 44 meters கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து 35 meters கொடுத்துட்டாங்க. ஸோ length of the arc ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். length of the arc ஃபார்முலா என்ன theta by 360 degree into 2 pi r ஈக்குவல்ஸ் டு இவங்க லென்த் வந்து 44 கொடுத்துருக்காங்க. ஸோ 44 போட்டுக்கலாம். ஸோ theta by 360 into 2 into pi வந்து 22 by 7 into r வந்து 35. ஓகேவா? 7 டேபிள்ஸ்ல இது 1 times, இது 5 times. திரும்ப 5 டேபிள்ஸ்ல இது 2 டேபிள்ஸ்ல 1 times, இது வந்து 180 times. ஓகேவா? திரும்ப 2 டேபிள்ஸ்ல இது 11 times, இது வந்து 90 times. திரும்ப 5 டேபிள்ஸ்ல இது வந்து 1 time 140 இருக்கும். ஸோ 18 times வரும். ஓகேவா?
ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், theta into 11 divided by 18 equals to 44 இருக்கும். ஸோ theta is equals to 44 into 18 by 11. 1 times 4 times 18 4s are எவ்வளோ வருது, 18 4s are 32 3 72 வரும். ஸோ central angle of the sector எவ்வளோ 72 degrees. ஓகேவா. A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sectors. ஒரு circle of radius 120 meters வந்து 8 equal sectors பிரிச்சிருக்காங்க. ஒரு circle வந்து 8 பிரிச்சிருக்காங்க. Find the length of the arc of each of the sectors. So length of arc வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்திருக்கிற values எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். Radius of the circle 120 meters. Number of equal sectors எவ்வளோ 8. Central angle of each sector theta is equals to ஒன்னொன்னுத்துக்கும் central angle இருக்கும்ல theta, அது எவ்வளோ 360 divided by n. 360 divided by 8 4 times 180 2 times 90 1 times 45. So 45 degrees தான் இதோட central angle. Length of the arc L is equals to theta by 360 into 2 pi r units உங்களுக்கு தெரியும். So theta ஓட value 45 by 360 into 2 into pi ஓட value இதுல கொடுக்கல, அதனால நம்ம அப்படியே பையினே வச்சுக்கலாம். So pi into r ஓட value 120. So 1 times 3 times 1 times 15 times. So 15 2s are 30 pi. So 30 pi the answer. இன்னொரு மெத்தட் என்னன்னா L is equals to 2 pi r by n. So circumference வந்து 2 pi r தெரியும், divided by number of sector பண்ணிட்டா அந்த செக்டாரோட லென்த் நமக்கு கிடைச்சிடும். So 2 into pi into r எவ்வளோ 120 divided by number of sectors எவ்வளோ 8. 1 times 4 times 1 times 30 times. So 30 pi. Okay va, 30 pi meters.